இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பார்ப்பனசேரி கிராமத்தை சேர்ந்தவர் அன்னப்பட்டு. இந்த பெண்ணுக்கு வயது 45. இவர் தன்னுடைய கணவனை பிரிந்து பார்ப்பனசேரி கிராமத்திலேயே கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார். கடந்த 12 ஆண்டுகளாக வாரணாசி சமத்துவபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாஜி என்பவருக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலத்தில் சோளம் பயிரிட்டு விவசாயம் செய்து வந்துள்ளார். தினமும் காலை 10 மணி அளவில் வயலுக்கு சென்றுவிட்டு மாலை 5 மணி அளவில் தன்னுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம். நேற்று முன்தினம் வழக்கம் போல வயலுக்கு சென்றவர் மாலையில் மீண்டும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த அவருடைய மகன் விக்னேஷ் என்பவர் சோளக்காட்டுக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது தலையில் இரத்த காயங்களுடன் அன்னப்பட்டு இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து கீழப்பழுவலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலைமையில்தான் அன்னப்பட்டுவை கொலை செய்ததாக திருமானூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கீழையூர் கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகரன் என்பவருடைய மகன் 33 வயதான பாலமுருகன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். தனியார் சிமெண்ட் ஆலையில் லேப் உதவி அலுவலராக பணியாற்றி வரக்கூடிய பாலமுருகனுக்கும் அன்னப்பட்டுவுக்கும் கள்ளத்தொடர்பு இருந்து வந்துள்ளது. நேற்று முன்தினம் அரியலூர் சென்றுவிட்டு திரும்பி வரும் வழியில் அன்னப்பட்டுவுக்கு போன் செய்த பாலமுருகன் மதியம் 1:30 மணி அளவில் சோளக்காட்டுக்கு சென்றுள்ளார். பின்னர் 2 பேரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கு இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த பாலமுருகன் அங்கிருந்த அருவாளால் அன்னப்பட்டுவின் பின்தலையில் வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக இறந்துள்ளார். பின்னர் அங்கிருந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இரத்தத்தை கழுவிவிட்டு பாலமுருகன் அங்கிருந்து தப்பிவிட்டார். இதெல்லாம் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பாலமுருகனை அரியலூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.